எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வீடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். நான் எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஹோமில் தங்கிக்கலாமா? தாராளமாக சார். இது ஹோமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு இந்த ஹோமுங்கிற வார்த்தையை பேன் பண்ணிட்டேன். எங்கள் ஏன்னா ஹோம்னாக்க ஓல்டேஜ் ஹோம்னு வச்சுக்குவாங்க. ஐ கால் இட் ஒன்லி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சூப்பர். ஓகே, பிகாஸ் அப்போ தான் வந்து அவங்களுக்கு இது சொந்த வீடு, அவங்களோட சொந்த வீடு, யார் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னென்னா கண்டினியூஸாக ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் தங்கினாக்கா கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லுவோம், பார்த்துக்கோங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இட் இஸ் அ ஃப்ரீ ஓல்டு ப்ராப்பர்ட்டி. அண்ட் இன்னொன்று கெஸ்ட் எல்லாம் வரும்போது மோர் த மெரியர். சின்ன குழந்தைங்கள்லாம் வரும்போது நீங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு பசங்களாம் வந்து ஒரு மாதம் இருக்காங்க அப்படின்னாக்கா என்டையர் கம்யூனிட்டி பிகம்ஸ் வெரி லைவ்லி. அவங்களுக்கு வந்து ஒரு தாத்தா பாட்டியில் 100 தாத்தா பாட்டி இருப்பாங்க அண்ட் ரொம்ப லைவ்லியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பர்த்டே கொண்டாடுவோம், பசங்களுக்கு குழந்தைகளுக்கு பர்த்டே கொண்டாடுவோம். நிறைய விஷயங்கள், உபநயனம் நடந்திருக்கு, சதாபிஷேகம், சஷ்டியத்து பூர்த்தி, 100வது வயசு, இவ்வளோ எல்லாம் நடக்கும். விமர்சையாக நடக்கும், உள்ளுக்குள்ளேயே நடக்கும். அண்ட் அவங்களுக்கு முதல் உறவுக்காரங்க பார்த்தி, இப்போ நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெளிலேருந்து வர உறவுக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கம்யூனிட்டியில் எல்லாம் அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுவாங்க. க்ளோஸ் ஆன பிறகு தே பிகம் த ஃபஸ்ட் ரிலேட்டிவ்ஸ். சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ், தே வில் லவ் இட். சார் ஆவரேஜாக நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஐ பீன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் 2010 சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் த ஏஜ் லாங்கிவிட்டி டிராஸ்டிக்கலி இன்க்ரீசஸ். அவங்களுடைய வயசு, அவங்க வாழற ஏஜ் வந்து ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி உள்ளே வந்தோடனே நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது ஒரு 2-3 காரணம் தான். ஃபஸ்ட்டு மனசு நிம்மதியாக இருக்குது, பயம் இல்லாமல் இருக்குது, நம்பர் 1. அப்புறம் எல்லாத்துக்கும் எதுக்காக இருந்தாலும் நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க. 2வது, இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ரொம்ப கவனிக்க தவறுற விஷயம் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு. அந்த ஹோம் ஃபுட்டு வந்து இந்த மணி அடிச்சா சோறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாடி கெட்ஸ் யூஸ் டு த டைஜஷன் ப்ராசஸ். ஆமாம், இல்லை பல மருத்துவ பிரச்சனைகளுக்கு நேரம் தவறிய சாப்பாடு ஒரு முக்கியமான காரணம். எல்லாரும் அது ஆயிடுச்சுன்னா அந்த பாடி நமக்கு அவ்வளோ தேங்க் பண்ணும். உடம்பு, நம்மளுடைய கட்டு வந்து கரெக்டான டைமுக்கு கரெக்டான சாப்பிட்ற அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தேங்க் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா பெரிய பெரிய எயில்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நல்ல ஏஜ் லாங்குவிட்டி நல்லாவே இருக்கும் இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸில்.